ஹாய் காய்ஸ், இட்லி தோசைக்கு எப்போவும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். செய்கிற உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், சாப்பிட்றவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சவ் சவ் சட்னியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் 3 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், பூண்டு, தக்காளி 3த்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சவ் சவ்வையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சவ் சவ் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. சவ் சவ் எப்போவுமே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, ஸோ கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இட்லிக்கும் இந்த சரி, தோசைக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது 2 தோசை சாப்பிட்றவங்களாம் 3-4 தோசை அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.